Good morning, students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் அட்ரினல் கார்டெக்ஸோட ஃபங்க்ஷனை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் பார்த்தோம். இப்போ அட்ரினல் மெடுல்லா பற்றி ஃபுல் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். அட்ரினல் மெடுல்லாம் ரெண்டு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. ஒன்று அட்ரினலின், இன்னொன்று நார் அட்ரினலின் அப்படின்னு ரெண்டு ஹார்மோன். இந்த ரெண்டு ஹார்மோன் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அட்ரினல் கிளாண்ட் செக்ரேட்ஸ் 2 ஹார்மோன்ஸ், அட்ரினலின் ஆர் நார் அட்ரினலின். இந்த ஹார்மோனுக்கு பேர் 3F ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பேர். 3F அப்படின்னா 3F, 1 2 3F. ஃபைட்டு, ஃப்ளைட்டு, ஃப்ரைட்டு. பயம், கோபம், பறத்தல், பயம். இது 3. சரியா? கோபம், பறத்தல், பயம். இது 3 உருவாக்கும். கோபத்தை உருவாக்கும், பயத்தை உருவாக்கும், பதட்டத்தை உருவாக்கும். சரியா? அதனால் இதுக்கு பேர் 3F ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பேர். அட்ரினலின் இன்க்ரீஸ் த லிவர் கிளைக்கோஜன் பிரேக் டவுன் இன்ட்டு குளுக்கோஸ். நம்ம லிவரில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய குளுக்கோஸ்லாம் கிளைக்கோஜனை மாதிரி ஸ்டோரேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி சொன்னோம். அந்த கிளைக்கோஜனை இந்த அட்ரினல் ஹார்மோன் உடச்சி உடம்புக்கு குளுக்கோஸ் கொடுத்து சக்தியை அதிகப்படுத்தும். இன்க்ரீஸ் ரிலீஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் ஃப்ரம் தி ஃபேட் செல்ஸ். கொழுப்பு செல்கள்லேருந்து கொழுப்பு வெளியில் கொண்டு வந்து உடம்புக்கு சக்தியை அதிகப்படுத்தும். டியூரிங் எமர்ஜென்சி டைமில் இன்க்ரீஸ் ஹார்ட் பீட் ரேட். இதய துடிப்பு அதிகப்படுத்திடும். கோவம் வந்துச்சுன்னா ஹார்ட் பீட் அதிகமாகிடும். அண்டு பிளட் ப்ரெஷரையும் அதிகப்படுத்திடும், ஹார்ட் பீட்டையும் அதிகப்படுத்திடும். இட் ஸ்டிமுலேட்ஸ் த ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் குட்டேனியஸ். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணி விசல் ஆர்டரிஸ் டிக்ரீஸ் த பிளட் ஃப்ளோ. ஸ்கின்னுக்கு ரத்தம் போகிறது எல்லாத்தையும் குறைச்சி விட்ரும். இப்படி குறைச்சதுனால என்னங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முடியெல்லாம் சிலுத்து மேலே நீட்டிக்கும். இட் இன்க்ரீஸ் த பிளட் ஃப்ளோ அண்ட் ஸ்கெலிட்டல் மசில், தேர்பை இன்க்ரீஸ் த மெட்டபாலிக் ரேட் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். எலும்பு சதைகளுக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அதை ஃப்ரெஷ் ஆக்கும். கார்டியாக் மசில்ஸ் அண்ட் நர்வ் டிஷ்யூஸ், இதய திசுகள், நரம்பு மண்டலம் எல்லாத்துக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி எல்லாத்தையும் ஃப்ரெஷ் பண்ணிவிட்ரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், தி ஜென்ரல் ஃபங்க்ஷன் ஆஃப் தி நார் அட்ரினல் இஸ் மொபைலைஸ் த பிரெயின் அண்ட் பாடி பை ஆக்ஷன். இந்த நார் அட்ரினலோட வேலை என்னன்னு சொல்லிட்டுனா மூளையும் மொத்த உடம்பையும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிடும். சரியா? ரெஃப்ரெஷ் பண்ணிவிடும். இட்ஸ் செக்ரேஷன் லெஸ் டியூரிங் தி ஸ்லீப். இது தூங்கும்போது கம்மியாக இருக்கும். மோர் டியூரிங் வேக்னஸ், நீங்கள் அலர்ட்டாக இருக்கும்போது அதிகமாக இருக்கும். அண்ட் ரீச்சஸ் மச் ஹையர் லெவல் டியூரிங் தி ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன்ஸ். நீங்கள் ரொம்ப அழுத்தத்தோட கோபமாக இருக்கும்போது உடம்புல அதிகமாக இருக்கும். தீஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் நோன் அஸ் ஃப்ளைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். இதுக்கு பேர் தான் ஃப்ளைட் அல்லது ஃபைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். உடம்புல அட்ரினல் ஹார்மோன் அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கடுத்த கிளாண்டு பேங்க்ரியாஸ் கிளாண்டு. ஓகேவா? இப்போ பேங்க்ரியாஸ் கிளாண்டு பார்க்கலாம். இதுதாங்க பேங்க்ரியாஸ் கிளாண்டு. பேங்க்ரியாஸ் கிளாண்டு ஒரு லீஃப் மாதிரி இருக்கும், இலை மாதிரி இருக்கும். உடல் பகுதியில் டியோடின் பகுதியில் இருக்கும். இதுதான் டியோடின். இப்படி வளைஞ்சு போகும், இப்படி வளைஞ்சிருக்கும். சரியா? இப்படி லீஃப் மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கோடு போகும். இது பேங்க்ரியாட்டிக் டக்ட்டு, இது மெயின் டக்ட்டு, இது டியோடினல் டக்ட்டு. சரியா? இது பேங்க்ரியாஸ். இதை ஒரு இடத்த இப்படி ஸ்கேன் பண்ணி பெருசு பண்ணி பார்த்தோம்னா இப்படி தெரியும். நம்ம இதுவரை ஆல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ் அப்படின்னு 2 செல்ஸ் தான் படிச்சிருப்போம். இதில் நிறைய செல்ஸ் இருக்குது இது போக. சரிங்களா? பேங்க்ரியாஸ் எக்ஸோக்ரைனாகவும் ஃபங்க்ஷன் பண்ணி எண்டோக்ரைனாகவும் ஃபங்க்ஷன் பண்ணுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். சரி, இது எக்ஸோக்ரைன் பார்ட்டு, இது எண்டோக்ரைன் பார்ட்டு. எக்ஸோக்ரைன் பார்ட்டில் பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகும். எண்டோக்ரைன் பார்ட்டில் ஆல்ஃபா செல் இருக்கும். இது குளுக்ககான் செக்ரேட் பண்ணுது. பீட்டா செல்ஸு இன்சுலினை செக்ரேட் பண்ணுது. இது போக டெல்டா செல்ஸ்னு ஒன்று இருக்குது. அது ஸ்டொமோட்டோஸ்டாட்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. இது போக ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. எஃப் செல் அப்படின்னு ஒரு செல் இருக்குது. அது பேங்க்ரியாட்டிக் பாலிபெப்டைட் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. சரியா? அப்போ ஆல்ஃபா செல் குளுக்கான் செக்ரேட் பண்ணுது, பீட்டா செல் இன்சுலின் செக்ரேட் பண்ணுது, டெல்டா செல் சொமோட்டோஸ்டாட்டின் செக்ரேட் பண்ணுது, எஃப் செல்ஸு பேங்க்ரியாட்டிக் பாலிபெப்டைட் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. இந்த மாதிரி
ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு ஹார்மோனும் செக்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இதை நம்ம ரைட்டிங்கில் பார்க்கலாம். பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ் இஸ் காம்போசிட் கிளாண்ட். இது ஒரு கூட்டாக செயல்படக்கூடிய ஒரு கிளாண்ட் which perform both exocrine and endocrine functions. இது எக்ஸோக்ரைனாகவும் ஃபங்க்ஷன் பண்ணுது, எண்டோக்ரைனாகவும் ஃபங்க்ஷன் பண்ணுது. இட் இஸ் லொக்கேட்டட் ஜஸ்ட் பிலோ தி ஸ்டொமக் அண்ட் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். வயிற்றுக்கு கீழே ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரை ப்ரெசென்ட் ஆகுது. த பேங்க்ரியாஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 மேஜர் டிஷ்யூஸ் such as அசினி ஆர் இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ். இதில் 2 டிஷ்யூ இருக்குது, ஒன்று அசினி, இன்னொன்று இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ்னு ஒன்று இருக்குது. அசினிங்கிறது எக்ஸோக்ரைன் பார்ட்டு, இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸுங்கிறது எண்டோக்ரைன் பார்ட்டு. அசினி செக்ரேட்ஸ் டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸ் அண்ட் இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ் ஹார்மோன்ஸ். அசினி வந்து எக்ஸோக்ரைன் பார்ட்டு, அது என்ஜைம்ஸை செக்ரேட் பண்ணுது, அதெல்லாம் டைஜஸ்ட்னுக்கு ஹெல்ப் பண்ணுது. இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. இதில் இன்சுலின், குளுக்கான் ரொம்ப அதிகப்படியான வேலை செய்யுது. ஹியூமன் பேங்க்ரியாஸ் 1 or 2 மில்லியன் இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ். ஒவ்வொரு பேங்க்ரியாஸ்லேயும் 1 மில்லியன்லேருந்து 2 மில்லியன் இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ் இருக்கும். ஈச் ஆஃப் தி இஸ்லெட்ஸ் ஆர் 60% செல்ஸ் பீட்டா செல்ஸ். இதில் 60% பீட்டா செல் இருக்கும், 30% ஆல்ஃபா செல் இருக்கும், 10% டெல்டா செல் இருக்கும். சரியா? ஆல்ஃபா செல் 30%, பீட்டா செல் 60%, டெல்டா செல்லு 10%. இந்த ஆல்ஃபா செல் செக்ரேட்ஸ் குளுக்ககான். ஆல்ஃபா செல் குளுக்ககான் செக்ரேட் பண்ணுது, பீட்டா செல்லு இன்சுலின் செக்ரேட் பண்ணுது, டெல்டா செல்லு ஸ்டொமேட்டோஸ்டாட்டின் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. எஃப் செல்ஸு பேங்க்ரியாட்டிக் பாலிபெப்டைடு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. இப்போ இன்சுலினோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இன்சுலின் வந்து என்ன பண்ணும், பிளட்டோட குளுக்கோஸ் லெவலை குறைச்சி கொடுக்கும். அதனால் அது பேர் ஹைப்போகிளைசிமிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பேர். Insulin is a peptide hormone. It plays the important role of glucose homeostasis. பிளட்டில் குளுக்கோஸை சமநிலைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான வேலையை இன்சுலின் பண்ணுது. It is main effect to lower the blood glucose levels and increase the uptake of glucose into body cells. இதுக்கு என்ன வேலைன்னு சொன்னால், பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸை குறைக்கணும். அதுக்காக என்னென்ன செய்யணுமோ அப்போதையும் செய்யும். என்ன பண்ணோம், பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் செல்லுக்கு கொடுத்துரும். வச்சுக்கோன்னு சொல்லி கொண்டு வந்து ஒவ்வொன்றும் கொண்டு போய் நிறைய கொடுத்து பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணிடும். ஸ்பெஷலி மசில்ஸ் அண்ட் செல்ஸ், மசில் செல்ஸுக்கும் கொண்டு போய் கொடுத்துரும். இன்சுலின் ஆல்சோ இன்ஹிபிட் தி பிரேக் டவுன் ஆஃப் கிளைக்கோஜன் இன்டு குளுக்கோஸ். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளைக்கோஜனை உடஞ்சி குளுக்கோஸை மாறுறதையும் தடுத்து நிறுத்திடும். அதனால் என்ன ஆகும், பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் குறையும். த கன்வர்ஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஃபேட்டி ஆசிட் குளுக்கோஸையும் குறைச்சிரும். அதனால் குளுக்கோஸ் உற்பத்தி ஆகாது. ஸோ இன்சுலின் ரைட்லி கால்டு ஹைப்போகிளைசிமிக் ஹார்மோன். அதனால் இதுக்கு பேர் ஹைப்போகிளைசிமிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பேர். நெக்ஸ்ட்டு குளுக்ககானு. ஆல்ஃபா செல் குளுக்கான் செக்ரேட் பண்ணுது. குளுக்கான் என்ன பண்ணால் பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். குளுக்கான் இஸ் எ பாலிபெப்டைட் ஹார்மோன். இட் இஸ் எ பொட்டன்ட் அப்படின்னு திறன். ஹைப்பர்கிளைசிமிக் ஹார்மோன், blood sugar level increase பண்ணும். The act on liver and promotes the breakdown of glycogen into glucose is called as glucogenolysis. லிவரில் இருக்கிற கிளைக்கோஜன் எல்லாத்தையும் உடச்சி குளுக்கோஸை மாற்றி பிளட்டில் கலந்து விட்டு பிளட்டில் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு பேர் கிளைக்கோஜெனோலைசிஸ். கிளைக்கோஜனை உடச்சி குளுக்கோஸ் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கிளைக்கோஜெனோலைசிஸ். Synthesis of glucose from lactic acid from the non-carbohydrate is called as gluconeogenesis. கார்போஹைட்ரேட் இல்லாத ஒரு பொருளில் வந்து குளுக்கோஸ் உற்பத்தி ஆச்சுன்னா அது பேர் குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஏற்கனவே நம்ம படித்தோம். குளுக்கான் ரிலீஸ் குளுக்கோஸ் ஃப்ரம் தி லிவர் செல்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ். லிவரில் இருக்கக்கூடிய குளுக்கோஜன் எல்லாத்தையும் உடச்சி ரத்தத்தை கொண்டு வந்து விட்டு பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். Since glycogen reduces the cellular utilization, glucose is called hyperglycemic hormone. செல்லில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் கொண்டதில் தடுத்து நிறுத்தி பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ப்ரொலாங்டு ஹைப்பர்கிளைசிமியா லீஸ் டிசார்டர்ஸ் கால்டு டயபெட்டிஸ் mellitus. ரொம்ப நாளைக்கு அப்படியே பிளட் சுகர் லெவல் அதிகமாகவே இருந்துச்சுன்னா அது பேர் டயபெட்டிஸ் mellitus அப்படிங்கிற ஒரு சர்க்கரை வியாதி வந்துவிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹியூமனின் என் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக உற்பத்தி செய்யப்பட்ட இன்சுலின் பேர் ஹியூமனின் என். ஹியூமன் இன்சுலின் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி அண்ட் அட்மினிஸ்டர் த டயபெட்டிக் பேஷண்ட் இன்சுலின்ஸ் நாட் இன் ஓரல் கன்சப்ஷன். சக்கரை வந்தவங்களுக்கு இன்சுலின் கடையில் வாங்கி ஊசி போட்டுப்பாங்க. வாய் வழியை சாப்பிடக்கூடாது. ஏன்னா வாய் வழியை சாப்பிட்டீங்கன்னா உங்களை குடலில் சுரக்கூடிய என்ஜைம் எல்லாம் அந்த டைஜஷன் பண்ணி முடிச்சிடும்.
நெக்ஸ்ட் இன்சுலின். த ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் இன்சுலின் 6 minutes. பிளட்டில் 6 நிமிஷம் மட்டும்தான் வேலை செய்யும். இட் கிளியர் த சர்க்குலேஷன் வித்தின் 10 to 15 10 15 நிமிஷத்தில் மொத்த இன்சுலினும் டைஜஷன் ஆகி வெளியே போய் க்ளீன் ஆகிடும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.